ஓம் சாய்ராம். நம் சாய் உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இறைவனுக்கு நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அதுக்கு பலன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. தாமதங்கள் இருக்கலாமே தவிர்த்து, ஆனால் அந்த காரியம் கைகூடாமல் இருக்கவே இருக்காது. போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். போன வீடியோ நம்ம மகாபெரியவாவும் சாயப்பாவும் சேர்ந்து பண்ண அற்புதங்களை போட்டிருந்தோம். மெய்சில் இருக்கும் அற்புதம். அந்த அற்புதத்தில் நான் சொல்லியிருந்தேன். அவங்க பண்ண பூஜையை சொல்லியிருக்கும் போது அதுக்கு ஒரு சாயரம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படி அந்த பூஜை முறை என்ன, அது எப்படி அந்த விளக்கு ஏற்றுறது, எந்த முறையில் ஏற்றணும், 21 நாளும் 21 தீபம் ஏற்றணுமா, எந்த மாதிரியான வழிபாடு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது தொடர்ந்து நிறைய பேர் மெசேஜுமே பண்ணியிருந்தாங்க, எப்படி அந்த பூஜையை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான பதிவு தான். நீங்கள் அந்த பதிவை பார்க்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் கமெண்ட்லேயும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மேலே இந்த ஐகான்லேயும் நான் உங்களுக்கு கொடுக்குற லிங்க்கை நீங்கள் அந்த அற்புதத்தை பார்த்துட்டு வாங்க. பல வருடங்களாக வேலை கிடைக்காத தன்னுடைய மகனுக்காக ஒரு தாய் செய்து பலன் கிடைத்த ஒரு அற்புதம் நம்ம போன வீடியோவில் போட்டிருந்தோம். அவங்க பண்ண பூஜையை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பூஜை அப்படின்றத நம்ம விரிவாக சொல்ல போகிறோம். இதற்கு நம்ம மகா பெரியவாக்கு 21 வாரங்கள் நம்ம தொடர்ச்சியாக செய்ய போகிறோம். எல்லா வித தேவைகளுக்குமே இந்த பூஜையை நம்ம செய்யலாம். இந்த பூஜையை நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். காலையில் இல்லை மாலையில் எது உங்களுக்கு தோதாக இருக்கோ அப்போ நீங்கள் இந்த பூஜையை பண்ணலாம். இந்த பூஜைக்கு தேவையானது எல்லாமே மகா பெரியவாவோட ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மகா பெரியவாவோட ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட மகா பெரியவாவோட ஃபோட்டோ இல்லை, ஆனால் அந்த 21 வாரங்கள் முடியும் போது மகா பெரியவாவோட ஃபோட்டோ அவங்கக்கிட்ட வந்தது. இப்போ ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோட்டோக்கு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணிவிடுங்க. அப்படி ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் தீபம் மட்டும் ஏற்றி வச்சாலுமே போதும். ஒரு வாரம், அதாவது முதல் வாரம் ஒரு தீபம் ஏற்றணும். இரண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமை 2 தீபம், மூன்றாவது வாரம்னா 3 தீபம். அப்படியே நம்ம 21 வாரங்களும் ஒவ்வொரு அகலாக நம்ம ஏற்றிக்கிட்டே போகணும். நெய்வேத்தியம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சது கற்கண்டு, திராட்சை, பால், பழம் என்ன நம்மக்கிட்ட இருக்கோ அதை வைத்து நம்ம படைக்கலாம். நம்ம பெரியவாவை மனசார நம்ம வேண்டிக்கிட்டு விளக்கு ஏற்றிட்டு பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 108 முறை பெரியவாவோட ஸ்லோகம் தெரிஞ்சதுன்னா படிக்கலாம். அவங்க 108 முறை ஸ்லோகம் படிச்சிருக்காங்க. இன்னொன்று பெரியவாவோட போற்றி இருக்குது, 108 போற்றி. கூடிய விரைவில் அந்த 108 போற்றியுமே நான் ஒரு ஆடியோ பதிவாக மற்றும் நான் ஒரு பிடிஎஃபாக நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஓம் சாய்ராம். உங்களுக்கு தெரிந்த மந்திரம் எதுவாக இருந்தாலுமே சரிதான். 108 முறை சொல்லுங்கள். ஹர ஹர சங்கரான்னு சொல்லுங்கள், ஜெய் ஜெய சங்கரா சொல்லுங்கள், ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சொல்லுங்கள், ஓம் ஸ்ரீ மகா பெரியவா போற்றி சொல்லுங்கள், அச்சுதா ஆனந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு மகா பெரியவாவை நினச்சிக்கிட்டு 108 முறை அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு மகா பெரியவா சரணம், மகா பெரியவா போற்றி ஒரு பேரை 108 முறை சொன்னால் கூட அதுவே போதுமானதாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் செய்கிறோம் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியம். அந்த 108 முறை நீங்கள் ஒவ்வொரு வாட்டி சொல்லும் போதும் அந்த மலரை நீங்கள் மகா பெரியவாவை நினச்சிக்கிட்டு அந்த தட்டுலேயோ இல்லை துணியிலையோ நீங்கள் வச்சுட்டே வாங்க. மகா பெரியவாவும் பாபாவும் வேறு வேறு இல்லை இல்லையா? அப்போ பாபாவுடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பாபாவா மகா பெரியவாவா நினச்சிட்டு பாபாவுக்கு இந்த 108 மந்திரங்களை சொல்லி நீங்கள் பாபாவுக்குமே அர்ச்சனை பண்ணலாம். நம்ம 108 முறை சொன்னதுக்கப்புறமா நம்ம மகா பெரியவாக்கு கற்பூர ஆரத்தி காமிச்சு நம்ம பூஜையை நிறைவு செய்கிறோம். நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இதை ஆரம்பிக்க போகிறோம் பூஜையை. உங்களுக்கு எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி, வேலை கிடைக்கணுமா, வேலை கிடைக்கிறது அப்படின்றத வேண்டிக்கோங்க. குழந்தை வேணுமா, இல்லை கல்யாணம் ஆகணுமா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எது உங்களுக்கு நடக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் மனசார நினச்சிக்கிட்டு 21 வாரம் நம்ம பண்ண போகிறோம். பெரியவாவோட புகைப்படம் இல்லை அப்படின்னு கவலைப்பட வேணாம். பாபாவோட புகைப்படமோ இல்லை பாபாவுடைய சிலையோ இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பெரியவாவாக நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம், தப்பே கிடையாது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் பெரியவாவோட ஃபோட்டோ கிடையாது. நம்ம சாயப்பாவுடைய உருவ சிலை இருக்குது. அவருக்கு தான் நான் மகா பெரியவாவாக நினச்சி நான் இப்போ பூஜை பண்ணிட்டு வரேன். அதனால் நீங்கள் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. விளக்கேற்றி வச்சு நீங்கள் சாம்பிராணியோ இல்லை வத்தியோ எது வேணாலும் நீங்கள் நறுமண பொருட்கள் எதுவாக இருந்தாலும் வச்சு நீங்கள் பிரசாதம், என்ன பிரசாதம் கிடைக்குதோ, இதுதான் அதுதான் இல்லை, என்ன நெய்வேத்தியம் கிடைக்குதோ நீங்கள் அது கற்கண்டு இல்லை சர்க்கரை எதுவாக இருந்தாலும் மனசார நீங்கள் வச்சு 108 போற்றிகள் சொல்லிவிட்டு, போற்றிகள் இல்லையா நீங்கள் மகாபெரிவாவோட
பேரே வந்து சொல்லலாம். பெரியவா சரணம் சொல்லிவிட்டு 108 முறை வந்து நம்ம பண்ணிவிட்டு பிறகு கற்பூரம் ஏற்றி நம்மளோட பூஜையை நல்லபடியாக நிறைவு செஞ்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் மனசார வந்து உட்காந்து ஒரு 5 நிமிஷம் வந்து உட்காந்து பொறுமையாக மனசார நீங்கள் இறைவன்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து நல்லபடியாக முடிச்சு தருவாங்க. நான் வந்து 1 வாரம் விளக்கேற்றிட்டேன், 2 வாரம் விளக்கேற்றினேன், 3 வாரம் விளக்கேற்றுறேன், இன்னும் நடக்கலையே, எப்போ நடக்கும் அப்படின்னக்கூடிய அவநம்பிக்கை நம்மளுக்கு இருக்கவே கூடாது. நம்ம வந்து முயற்சி செய்கிறோம், நம்ம வந்து அதுக்கான வழியை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படின்னும் போது நம்ம செய்யக்கூடிய முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கடவுள் தந்தே தீருவாங்க. நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது எல்லாமே நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான். நீங்கள் போன பதிவை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அவங்க எவ்வளோ பொறுமையாக இருந்தாங்க அப்படின்ட்டு. அந்த பொறுமைக்காக பலனை அவங்க 2 மடங்கு பலனாக 2 மடங்கு இல்லை, அதுக்கு மேலேயும் பலன் வந்து அவங்க பெற்றிருக்காங்க. அந்த அற்புதத்தை பார்க்கும்போது நம்மளுக்கும் வந்து ஒரு தன்னம்பிக்கை வரும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நம்ம தொடர்ந்து சாய்பாபாவோட அற்புதங்கள், முருகரோட அற்புதம், மகாபெரியோட அற்புதம்னு சொல்லிட்டு அற்புதங்களை பார்த்துட்டு வரோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சாய்ராம்.